ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதுலேருந்துட்டு டெட் கன்சால்டேஷன்லேயே இருந்துட்டு லாஸ்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததோ அதை பிரேக் பண்ண உடனே பாருங்க, இந்த ஜோன் தான் எது 51,340 400 பிரேக் பண்ண உடனே அப்சைடில் வந்து டில் 51,900 வரைக்குமே நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே கால் ஷார்ட் பண்ணி வச்சுருந்தவங்களோட ஷார்ட் கவரிங் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸோ சூப்பரான மொமெண்டம் மேலே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் 51,772 வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 51,772. ஓகே, இதை வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 772 பிவிசி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 51,772. ஓகேங்களா? ஒன் செகண்ட். 51,772. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 51,870 இருக்குது. ஓகேங்களா? அதை ஆரஞ்ச் லைன் மாற்றிக்கலாம். டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிபிஆர் வந்து டுமாரோ சேஞ்ச் பண்ண ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்துட்டு எடுத்தாச்சு. சிபிஆர் எடுத்து ஃபஸ்ட் பாருங்கள். சிபிஆர் வந்துட்டு ஒரு ஒயிட் சிபிஆர். ஓகேங்களா? ஸோ ஒயிட் சிபிஆர்னாவே நான் சைட் பேஸ் ப்ராபபிலிட்டிக்கு ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். சைட் பேஸ்னாவே என்னன்னு தெரியாதவங்களுக்கு சைட் பேஸ் இருக்கப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் சிபிஆர் இருந்தால் சைட் பேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட பிளானிங். ஸோ இப்போ நம்ம அதுபடி பிளான் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோட லாஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 51,640. ஸோ சிம்பிள், இந்த இடத்துல மார்க்கெட் பையிங் ஹோல்ட் பண்ணால் இந்த ஸ்விங் இது இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டாக பையரை எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா 51,820. இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் பையிங் இந்த இடத்துல வந்துட்டு போகும். ஸோ 820 கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெவலான 52,000 அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா R2 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிடுச்சு 51,775. ஏன்னா அங்கே தான் லாஸ்ட்டாக செல்லர் கேனில் இனிஷியேட் ஆகிருக்கிறது 820. அப்படி வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து வந்துட்டு செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 51,600 வரும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து இந்த பிரேக்கிங் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா 51,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டவுன் சைட் ட்ரேடு. நான் சொன்னது நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த க்ரூஷியல் லெவல் வந்து 51,800. இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சது மார்னிங் கேண்டில்ஸ் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகி, அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா 51,772 அந்த ஜோன்லேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து 51,800க்கு மேலே இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு 51,800க்கு மேலே க்ரீன் கலர் க்ளோஸ் வச்சு கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் பையிங் ட்ரேட் வந்து 52,000 டார்கெட் வச்சுட்டு போகலாம். 52,000 அப்புறம் ப்ளஸ் டார்கெட்ஸ் போகும். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல போகாமல் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்தே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல்ஸ் 450 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் எடுத்தோன்னே கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 52,000 கேப் அப் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இதர் புல் பேக் ட்ரேடிங்கில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அப்படி இல்லை கண்டினியூஸாக பையிங் போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,220 அந்த ரேஞ்சிலலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இருந்துட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு செல் பண்ணுங்க. எப்பவுமே கையிலேருந்து போன ப்ராஃபிட்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கவரிங் வரும். அதை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எடுத்தோடனே எல்லாமே பை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம், ஸோ நாளைக்கு நான் பையிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பண்ணிடாதீங்க இந்த பையிங்கை பார்த்துட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக மார்க்கெட் அப் ஸ்டைல் தான் இருக்குது. பட் தெர் இஸ் அ பிளேஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பண்ணிங்கன்னா மட்டும் தான் பையிங் சஸ்டெயின் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 51,800க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா தென் தெர் வில் பி ஒரு பிக் மொமெண்டம் இன் அப்சைட். ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். அதை தாண்டி கேப் அப் வந்தாலும் இல்லை நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தாலும் 800 கிட்ட வந்துட்டு 51,800 நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தாலும் தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ செல் ட்ரேட். ஓகேங்களா? ரிட்ரேஸ்மெண்ட் செல் ட்ரேட்ன்றதை விட ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளோ தாங்க அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் பேஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதை தாண்டி மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் லெவல்ஸில் வந்துட்டு பையிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி ரெடியாக இருங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ வ்ளாக்ல